முதியோர் இல்லங்கள். இப்போ இந்த முதியோர் இல்லங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பரவலா விளம்பரம்லாம் படுத்தி நடத்திட்டு இருக்காங்க. காரணம் இது வந்து வியாபாரம் கிடையாது. இது வந்து அரசியல் கிடையாது. ஒரு சில காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, முதியோர்கள் வீட்ல வந்து பெத்தவங்க பாரமா ஆயிடுறாங்க. அந்த கடைசி காலத்துலன்னு சொல்லிட்டு, கொண்டு போய் எங்கேயாவது ரொம்ப தூரமா கொண்டு போய் விட்டுர்றது. மருந்து மாத்திரை வச்சு சாகடிக்கிறது. அவங்கள வீட்ல இருக்கும்போதே துன்புறுத்துறது. இதெல்லாம் பண்ணி கொடுமை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் முதியோர் இல்லங்கள்ல அவங்கள கொண்டு போய் வச்சு நல்ல மாரி கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பேஷன் ஆயி போச்சு. வீட்ல வயசாயிட்டா, வயசானவங்கள வீட்ல வச்சுக்கிறது இல்ல. கொண்டு வந்து முதியோர் இல்லத்துல சேர்த்துடுறீங்க. இதே பிள்ளைங்க வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கணும். நீங்க குழந்தையா பொறக்கும்போது, உங்களுக்கு எது வேணும்? எது வேணாம்? எது நல்லது? எது கெட்டது? நீங்க எது சாப்பிடணும்? எது சாப்பிடக்கூடாது? இது எல்லாத்தையும் பார்த்து வளர்த்தவங்க தான் பெத்தவங்க. அப்படி இருக்கும்போது நீங்க குழந்தையில செய்யாத சேட்டைகளா இப்போ அவங்க செய்ய போறாங்க. அவங்களால முடியல. உங்களுக்காகவே செஞ்சு, செஞ்சு பாவம் கடைசி காலத்துல எதுவும் முடியாம உட்கார்ந்திருப்பாங்க. அந்த நேரத்துல நீங்க அவங்கள தாங்கலன்னா, நீங்கலாம் என்ன பிள்ளைங்க? இவங்கள விட்டுறீங்க. இவங்கள விட்டுட்டு எத்தனையோ கோயில், குளம் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தூரமாலாம் போய் கடவுளெல்லாம் வணங்கிட்டு வரீங்க. அங்கலாம் போனா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குமா? வீட்லயே இருக்குதுங்க கடவுளு. எந்த மதத்த சார்ந்தவரா இருந்தாலும், மாதா, பிதா, குரு அதுக்கப்புறமா தான் தெய்வம். ஆனா அதெல்லாம் மறந்துடுறாங்க. அம்மா, அப்பா எடுத்துட்டு போயிட்டு ஏதோ ஒரு முதியோர் இல்லத்துல விட்டுட்டு, அப்படியே ஃபேமிலி டூரா கோயில், குளங்கள்லாம் போய் சுத்திட்டு வராங்க. புண்ணியம் கிடைக்கும்னு. நல்லா யோசிச்சு பாருங்க. பெத்தவங்கள கடைசி காலகட்டத்துல வச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க மருத்துவ செலவு, இன்னும் வேற சில செலவுகள்லாம் ரொம்ப குறையும். நல்லா யோசிச்சு பாருங்க. பெத்தவங்கள தயவு செய்து பாரமா நெனச்சிடாதீங்க.